ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மசால் வடை செய்யலாம். கீரை போட்டு மசால் வடை செய்யலாம். என் சேனலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. என் சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக 60 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது 2 ஹவர் ஆச்சு ஊற வச்சு. நல்லா கழுவி ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், கடலப்பருப்பு தான் இது, பட்டாணி பருப்புன்னு சொல்லுவாங்க. அப்புறம் தேவையான பொருள் இந்த கீரையோட அந்த பருப்பை சேர்த்து போட்ட வடை சுட்டால் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது எங்கள் ஊரில் சப்பக்கி கீரை சொல்லுவாங்க, தமிழில் பசலை கீரை அதை சொல்லுவாங்க. இந்த கீரையை போட்டு நம்ம சமைக்கலாம். இதை பொடியை நறுக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு, பட்டை, சோம்பு, 2 கிராம்பு, பொடியாக நறுக்குன்னு 2 வெங்காயம். கீரையை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கூடவே லைக் பண்ணுங்கள். அப்புறம் பெல் பட்டன் அமைத்துருங்க. இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மசால் வடைக்கு கொஞ்சமாக மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா சொன்னால, 2 பூண்டு, 2 இஞ்சி, 2 துண்டு பட்டை, கிராம்பு, சோம்பு. இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும் கொரகொரப்புன்னு. இப்போ நம்ம இதில் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி சேர்த்தாச்சு. இப்போ கீரையை சேர்த்துக்கலாம். கீரை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு 1 ஸ்பூன் உப்பு. இப்போ நம்ம இது செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பு இருக்குல்ல, அது கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். அதே ஜாரில் தான் அரைக்கலாம். கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இது கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு அரைச்சின்னு வந்தால் போதும். பாருங்கள், கொரகொரப்பாக இருக்கா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சேர்த்து இந்த கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கின்னு கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கீரையோடு அந்த பருப்பு நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வெங்காயம் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு போண்டா மாதிரி பிடிக்க வந்தால் போதும். வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். வடையை, மசால் வடையை சூப்பராக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்ல ஸ்மெல்லு வீடெல்லாம். அந்த பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டோம்ல மசாலா, சூப்பர் ஸ்மெல்லு. இஞ்சி பூண்டோட ஒரு 2 நிமிஷத்தை விட்டு எடுத்துடலாம். அந்த கீரையோட ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஏதாவது வீட்டில் விசேஷம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வடைலாம் சுடலாம். வடை, பாயசம்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வடை ரெடி ஆயிடுச்சு. கீரை வடை பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.